ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் பீஃப் கறி வாங்கியிருக்கோம். மக்களே, இந்த பீஃப் கறி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்றைக்குமே கிடைக்கும். நாகர்கோயிலில் போனால் என்றைக்கும் வாங்கிக்கலாம். எந்த நேரமும் நம்ம எனது பீஃப் கறி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம என்றைக்கினாலும் பீஃப் கறி எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த பீஃபை நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நிறையாவே ஈரலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈரல் கொஞ்சம் பெருசாகவே வெட் பண்ணி தந்திருக்காங்க. இதுவும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துட்டு, அடுத்து பூண்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கியும் போடணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கு மசிஞ்சு வரக்கூடிய அந்த டேஸ்ட் இருக்கே மக்களே, சூப்பராக இருக்கும் மக்களே, சொல்லவே முடியாது. அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் நிறையாவே ஜீரகத்தூள், கொஞ்சம் நிறையாவே பெப்பர் தூள், ஒரு 2-3 நான் சீனி மிளகா போட்டிருக்கேன், மிளகா ஒரு 2 மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு இதெல்லாம் கலரி வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு 10 விசில் வச்சு எடுத்துடலாம் மக்களே. சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே இதாகிடுச்சு. இனி இந்த உருளைக்கிழங்கை பாருங்கள், நல்லா வெந்திருக்கும் மக்களே. சூப்பர் உருளைக்கிழங்கு கிடச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இதே நல்லா அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிக்கணும். ரொம்ப ஈஸி மக்களே. நம்ம இதுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்து அது இதுன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு இதை மசிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிக்கணும். அப்போ அது பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் திக்னஸை கொடுத்துடுறோம். இனி அதுக்கப்புறம் இது கூட நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டன் மசாலா, நம்ம எடுத்துருக்க பீஃபை பொறுத்து நம்ம மட்டன் மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் மசாலா போட்டு அது கூட மல்லித்தூள், நம்ம ஆல்ரெடி மல்லித்தூள் சேர்க்கல. ஸோ மல்லித்தூள், நல்லா அழகாக தூக்கலான நல்ல பிரைட்டான வத்தல் பொடி. அப்போ தான் இந்த கலர் அப்படி இருக்கே, பார்த்த உடனே அப்படியே ஒரு 2 வாக்கு 3 வா அள்ளி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். இதையும் போட்டு நல்லாவே கிளறி எடுத்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் மக்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அதே குக்கரில் பண்ணுறதுனால குக்கர் ரொம்ப கனமான பாத்திரனால உடனே நம்ம வச்சுருக்க அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது கூட கொஞ்சம் கட்டி ஆயிரும். ஸோ கூட கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள், இதை முதலே போட்டால் வாசனை போயிடும். அதனால் இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க மக்களே. செம்ம வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு மட்டன் மசாலாவில் இருக்கும், இருந்தாலும் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு போட்டாச்சு. திரும்ப கடைசியில் நல்ல தேங்காய் எண்ணெயில் அப்படியே அந்த பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை போட்டு அப்படியே அந்த புகை வர அப்படியே ஊற்றணுமாக்கா. ஊற்றினா அதை அப்படியே பொரிஞ்சு அப்படியே சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக சூப்பரான சோம்பேறி பீஃப் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இது ஆம்லேட்னு நினச்சிடாதுங்க மக்களே. இவன் என்ன நல்லா பீஃபையும் ஆம்லேட்டையும் திங்கிறான்னு நினச்சிடாதுங்க. இது பட்டாணி தோசை, அது கூட அந்த பீஃபையும் வச்சு அப்படி ஒரு வா சாப்பிடும்போது இருக்கே, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. மஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் மக்களே. பாய் பாய் மக்களே.